ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தலைமைச் செயலகம் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் தாண்டி ஒரு தலைவன் தன் மக்கள் மீது வச்சிருக்கிற காதல் தான் நீதி. இந்த சீரீஸில் கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சீரீஸோட கதை என்னென்னா, தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக கிஷோர் இருக்கார். அவர் ஒரு கேஸில் குற்றவாளியாக இருக்கார். ஆந்திரா கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்னால அவர் ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா, இதான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. எனக்கு இந்த வெப் சீரிஸில் பிடிச்சது இந்த வெப் சீரிஸோடைய ரைட்டிங் தான். ஜெயமோகன் அப்புறம் வசந்தபாலன் சேர்ந்து எழுதியிருக்காங்க. வசந்தபாலன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வசந்தபாலன் இதுக்கு முன்னாடி எடுத்த அநீதி படம் நல்லாவே இருந்துச்சு. வசந்தபாலனோட படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் இவர் இந்த வெப் சீரிஸ் எடுத்ததுனால வெப் சீரிஸ் நல்லாவே எடுத்திருக்காரு வசந்தபாலன். ஸோ முக்கியமாக இந்த வெப் சீரிஸோடைய பிளாட் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வெப் சீரிஸில் ஒரு 2 பிளாட் போகும். அந்த 2 பிளாட்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு வசந்தபாலன். ஸோ அதுக்கு ஆர்டிஸ்ட்டு நடிக்கிறதுக்கு ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணியிருக்காரு. அந்த முதலமைச்சர் ரோலுக்கு கிஷோர் பர்ஃபெக்டாக இருந்தார். அதே மாதிரி ஸ்ரேயா ரெட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வருவாங்க. அந்த ரோலுக்கும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டோரியாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் எங்கேயுமே பெருசாக போரே அடிக்கலை எனக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸில் மியூசிக் தான். ஜிப்ரான் நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்க்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ முக்கியமாக இந்த இதில் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எல்லாத்துமே பிடிச்சிருந்துச்சி. இவங்க கொண்டு போன விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. பட் இந்த சீரீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் தான். ஏன்னா இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 8 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 8 எபிசோடு பேசாமல் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 7 எபிசோடாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ முக்கியமாக இந்த வெப் சீரிஸோடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீடு கொடுக்குற சீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல வெப் சீரிஸாக ZEE5ல ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ். ஸோ நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ZEE5ல ப்ரீமியர் ஆகுது, போய் பாருங்கள். ஸோ இதான் இந்த தலைமைச் செயலகம் வெப் சீரிஸோடைய ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் பார்த்துட்டிங்களா? உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.